வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஹெல்த்தியான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவையை போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவு கெட்டியான புளிப்பில்லாத தயிர், 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை. இது ஒரு 10 நிமிஷம் ஊறின பிறகு நைஸாக அரைச்சிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் ஈனோ பவுடரை போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக பேக்கிங் சோடாவும் போட்டுக்கலாம். அந்த பவுடர் மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதே ஜாரில் 1 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரை. தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்செடுத்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற மாவில் ஊற்றிக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். பாலக் ரவா தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். 1 அல்லது 1.25 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். இந்த தோசையை லேசாக தேய்க்காமல் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றினா தான் ரொம்ப மிருதுவாக இருக்கும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 30 செகண்ட் இது வேகட்டும். அதுக்கு பிறகு மூடி வச்சிடலாம். அளவான தீயில் மூடி வச்சு 1 நிமிஷம் வெந்த பிறகு இதை எடுத்துடலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவுகளுக்கு 6 ஊத்தாப்பம் வரும். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பாலக் ரவா ஊத்தாப்பத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.